வணக்கம். மழைக்காலம், மழை பெஞ்ச உடனே யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ மாணவர்கள் சந்தோஷப்படுறாங்க. ஒரு மாணவனை கேட்டேன், நீ எந்த நிகழ்ச்சியை ரொம்ப விரும்பி பார்ப்பேன்னு. நான் ஏதாவது படங்கிடம் சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். அவன் சொன்னான், சார் நாங்கள் நியூஸ் தான் சார் விரும்பி பார்ப்போம் அப்படின்னு. பரவாயில்லையே, உனக்கு அந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் இன்ட்ரெஸ்டான. சார் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், வெதர் அஃபேர்ஸில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா. வெதர் அஃபேர்ஸா புரியலையே அப்படின்னேன். இல்லை சார், இந்த வெதர் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லை சார். ஆமாம், அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் உனக்கு அப்படின்னு. இல்லை, மழை பெய்யுமா இல்லையான்னு ஒருத்தர் வந்து பேட்டி கொடுப்பார் சார், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அதுவும் மழை பெய்யும்னு சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன் சந்தோஷப்படுவேன்? ஏன்னா எங்கள் ஸ்கூல்லாம் வந்து ஹாலிடே விட்டுருவாங்க சார். இந்த லீவுக்கும் ஹாலிடேவுக்கும் நமக்கு எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷன். தமிழ்நாட்டில் வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்கம்மோ, நாம் எடுத்தால் தான் லீவு, அவங்களா விட்டால் ஹாலிடே. அப்போ அது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சாலே உடனே ஹாலிடே டிக்ளேர் பண்ணுங்கிறது மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு. நான் யோசிக்கிறது, நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஹாலிடே இருந்ததா? நாம் இருக்கும்போதும் தானே மழை பெஞ்சது. அந்த மழை காகிதம்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு சில பசங்க வருவாங்க, சில பேர் கொடை பிடிச்சிட்டு வருவாங்க. சரி, மழை நின்ன உடனே ஸ்கூலை விட்டு வருவோம், அது வரைக்கும் ஸ்கூல்லேயே இருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படியாவது ஒரு வகையில் எப்படியாவது பைய அங்கங்கே இது பண்ணி நம்ம ஸ்கூலுக்கு போயிடுவோம். இப்போ மழை பெய்யறதுக்குனால ஹாலிடே விடுறது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை மாணவர்கள்ட்ட வந்துருச்சுன்னா, இப்போ சிறப்புஞ்சிலெலாம் எப்படி ஸ்கூல் நடக்கும்? ஏன்னா அங்கே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குமே, எப்படி ஸ்கூல் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு உண்டு. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம சின்ன வயசில் வந்து பசங்களை வந்து கொஞ்சமாவது இந்த மழையிலெல்லாம் நினைய விடுறதில்ல. நாமெல்லாம் நிறைய நினைஞ்சோம். எங்கள் காலத்தில் வந்து மழையில் போய் விளையாடுவோம். இந்த கத்தி கப்பல்லாம் விடுவோம், காகித கப்பல் செஞ்சு விடுவோம், தண்ணியில் ஓடுவோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவோம். எல்லாமே ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டது இல்லை. ஆனால் இப்போ வந்து நாம் எத்தனை குழந்தைகளை வந்து நம்ம மழையில் நினைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறோம். மழையில் நினைஞ்சால் சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து மழையில் வந்து நினைய விடுறதில்ல. இப்போ நாமெல்லாம் நிறைய மழையில் நினைஞ்சோம். நான் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக இருக்கும்போது ராயக்கோட்டைங்கிற ஒரு இடத்துல இருந்தேன். அங்கேருந்து இந்த சைடு இந்த வஜ்ரப்பள்ளம் சைடு நடந்து போனேன். திரும்பி வரும்போது மழை. கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன், கொடையுங்க அந்த ஊர்லலாம் கொடையெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் போக முடியாது. கொடை இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு 2-3 கிலோமீட்டர் பேசாமல் நினைஞ்சிக்கிட்டே நடந்து வந்தேன். நான் ஒன்றுமே ஆகலை. உண்மையிலேயே சொல்கிறேங்க, எப்போல்லாம் மழையில் நல்லா நினைஞ்சோமோ அப்போ சளியே பிடிக்கல. இப்போ நினைக்கிறதே எல்லாம் அடிக்கடி சளி பிடிக்குது. சின்ன வயசில் நம்ம நிறைய மழையில் நினைஞ்சோம், விளையாடினோம், மழையிலேயே விளையாடினோம், மழையில் ஓடினோம். வீட்டுக்கு வந்தோடனே ஏன்னா தொடச்சி கேட்பாங்க, தொடச்சிக்குவோம். காலை நல்லா அலம்பி கேட்பாங்க, அலம்பிக்குவோம். சுடுதண்ணியில் அலம்பிக்குவோம், அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு போச்சு. இப்போ மழையில் நினைக்கிறதுங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இப்போ மழையிலேயே நினையாமலே ஒருத்தருடைய வாழ்க்கை முடிஞ்சிடலாமா? அப்போ நம்ம ஏதோ இயற்கையில் ஒன்று மிஸ் பண்ணுறோமில்ல. வெயிலில் வந்து படாமலேயே வாழ்க்கையை இப்போ முடிச்சுக்கிற சில பேர் இருக்காங்க. மண்ணே காலில் படாமல் வாழ்க்கையை முடிச்சுக்கிறவங்க இருக்காங்க. வீட்டிலேருந்து ஷூ போட்டுக்கிட்டு வந்து போர்ட்டிகோவில் காரில் ஏறி போய் ஆஃபீஸ்க்கு போயிட்டு திரும்பி வந்து வெறும் கால் மண்ணில் படாமலே வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிற பலர், மண்ணின் மீது கால் படாமலேயே மண்ணுக்குள் போய்விடுகிறவர்கள் இருக்கிறார்கள். மழையிலேயே நினையாமல் போய்விடுகிறவர்களும் இருக்கிறார்கள். இது ஒரு என்னென்னா, நம்ம இயற்கையின் ஒரு பகுதியை வெயிலே படாமல் மழையே படாமல் வாழ்வது அப்படிங்கிறது வந்து நம்ம இயற்கைக்கு செலுத்துகிற ஒரு அவமரியாதை அல்லவா அப்படின்னு நான் சிந்திக்கிறது உண்டு. நான் ஒரு கவிதை படித்தேன். என்னென்னா, எனக்கு பட்டாம்பூச்சிகளையும் பிடிக்கும், ஆனால் மழையையும் பிடிக்கும். மழை பெய்கிற போது பட்டாம்பூச்சிகள் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கவிதை. நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சிகள்லாம் நல்லா தான் பறக்குது. எவ்வளவு கனமழை பெஞ்சாலும் அதுக்கப்புறம் பட்டாம்பூச்சிலாம் பறக்க தான் செய்யுது. ஆனால் மனிதனுடைய கை பட்டுச்சின்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அது உடம்பில் இருக்க அந்த ரெக்கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேல்ஸ் வந்துடுது. அப்போ இயற்கையின் கடினமான சீற்றத்தை விட மனிதனுடைய கைகள் தான் மிகவும் மோசமானவை. ஆக மழையில் நினைகிறது. இப்போது என் நண்பர் ஒருத்தர், அவர் என்னென்னா ஒரே ஒரு பாட்டில்டு வாட்டர்லாம் குடிக்க சொல்லப்பட்டார். வெங்கட்ராமன் பேர், ஒரு டாக்டர். என்ன பண்ணுவார்னா,
எங்கே போனாலும் அங்கே என்ன தண்ணி கிடைக்குதோ அதை குடிக்க சொல்லுவார். அந்த பசங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வந்ததில்லை. அதில் மழையோ வெயிலோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். பரவாயில்ல, ஒரு தடவை காய்ச்சல் வரட்டும், அடுத்த முறை ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். அதனால் மழையில் நனைய குழந்தைகளை பழக்குவதும் கல்வியின் ஒரு பகுதி என்பதை உணர்வோமாக. நன்றி, வணக்கம்.